நீங்கள் பதிவிட்டிருக்கிற ட்விட்டு வந்து பேசுபொருளாக ஆகியிருக்கு. என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னா அது படிச்சே காட்டிடலாம் அப்படின்னு இருக்கேன். இவர் திரைப்படத்துக்கே வாய் திறக்க மாட்டாரு, திருப்பரங்குன்ற இஷ்யூ வந்தாலும் வாய் திறக்க மாட்டாரு. இன்னைக்கு ஆளுநர் விவகாரத்திற்கு காங்கிரஸ் மாணவர் காங்கிரஸ் வந்து போராட்டம் அறிவிக்குது. இவர் இன்னும் சும்மா தான் இருக்கிறாரு. பாப்பா அப்படின்னு கூப்பிட்டா உடனே போயிருக்காரு. போனோடனே இவர் நினைச்சிட்டு போயிட்டாருப்பா ஆட்சி அமைக்கலான்னு கூப்பிடுவார் நினைச்சார் பலர். போனோடனே 2000 கோடி இல்ல 10,000 கோடி கொடுத்தாலும் இந்த மண்ணின் மக்களுக்கு, இந்த மண்ணுடைய மாணவர்களுக்கு என்ன துரோகம் பண்ண முடியாது, நான் அவனை எதிர்த்து நிற்பேன் அப்படின்னாரு சிஎம் ஸ்டாலின். துசுக்கு பிரமாணம் ஆவாரா விஜய்? இப்ப அங்க போட்டி எப்படி ஆயிடுச்சு? பிஜேபி வெர்சஸ் ஆம் ஆத்மி ஆயிடுச்சு. பிஜேபி சீன்லயே இல்லாத மாநிலம் அது. இது எதனால் நடந்தது அப்படின்னா, இந்தியா முழுக்க பாரதிய ஜனதாவின் பாசிச அரசியலை எதிர்ப்பதற்கான ஒரே அரசியல் சக்தி காங்கிரஸ். பாசிசத்தை சித்தாந்த ரீதியாக எதிர்க்கக்கூடிய ஒரே மாற்று மருந்து திராவிடம். பெரியார் மணியம்மை Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் திருமிகு அலிம் அல் புகாரி அவர்கள். வணக்கம் சார். சமீபத்தில் இப்போ தேர்தல் ரிசல்ட்டும் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி தான் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு, யார் வந்து ஆட்சியில் அமர போறான்னு. ஆனால் இப்போ ஆட்சியில் அமர போறதுக்கே ஒரு சிக்கல் நீடிக்குது. இந்த தருணத்தில் நீங்கள் பதிவிட்டிருக்கிற ட்விட்டு வந்து பேசுபொருளாக ஆகியிருக்கு. என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னா அது படிச்சே காட்டிடலாம் அப்படின்னு இருக்கேன். பிரின்சிபல்ஸ் டிஃபைன் பாலிடிக்ஸ் நாட் ஆப்பர்ச்சுனிட்டிசம். கொள்கை பிடிப்பே அரசியல், சந்தர்ப்பவாதம் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கீழே வந்து இதே சந்தர்ப்பவாதத்தை பாஜகவும் அதிமுகவும் செய்து வருகிறது, இப்போதும் நாம் அதை செய்யக்கூடாது ஒரு பதிவு போட்டிருக்கீங்க. என்ன சொல்ல வரீங்க? இதுல எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த பதிவுல இருந்து? இல்ல, மிகுந்த ஒரு மனவேதனைக்கு பின்னால், ஒரு சிந்தனைக்கு பின்னால் நாம் வந்து ஒரு கருத்தை வந்து பதிய வைக்கணும். அந்த கருத்து எந்த வகையிலும் வந்து அதிக பிரசங்கித்தனமாகவும் இருந்து விடக்கூடாது. அதே சமயம் வந்து கட்சியுடைய ஹைகமாண்டுக்கு சங்கடத்தையும் ஏற்படுத்தக்கூடாது. அதே நேரத்தில் கருத்தை சொல்லாமையும் இருந்துடக்கூடாது அப்படின்னு. இப்போ ஒரு கட்சிக்கு ஒரு செட்டப் இருக்கும். இப்போ நாங்கள் வந்து யூத் காங்கிரஸில் ஒரு ஜென்ரல் செக்ரட்டரி 47 பேர் இருக்காங்க ஜென்ரல் செக்ரட்டரி. அதில் நம்மளும் ஒரு ஆள், அவ்வளோதான். அப்போ அதில் வந்து வேணா ஒன்று சொல்லிக்கலாம், 3வது இடம் வந்தேன் அந்த தேர்தல் பங்கெடுத்து 22,000 ஓட்டு வாங்கி 3வது இடத்துக்கு நான் வந்தேன். அதில் முதன்மை பொதுச் செயலாளர் ஒருத்தர் இருப்பார், செகண்டில் ஒருத்தர் இருக்காரு, தேர்டு நான் இருக்கேன். எனக்கு பின்னால் ஒரு 40 பேர்கிட்ட இருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இப்போ எல்லார்ட்டையும் ஆலோசித்து செஞ்சு இருந்தால் நல்லா தான் இருக்கும். பட் அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன், அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு வந்து கட்சியில் இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால் அது திடீர்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு ஒரு அதிர்ச்சியை தரும் இல்லையா? அப்போ உங்ககிட்ட யார்கிட்டயுமே ஆலோசிக்கல? இல்லை, எப்பவுமே அப்படி ஆலோசிக்க மாட்டாங்கல்ல. அதுக்குன்னு ஒரு செயற்குழு உறுப்பினர்கள், அந்த மாதிரி மாநில நிர்வாகிகள், இவங்க தானே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு அப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு, இந்த வாடி செய்யலன்னு சொன்னால் நம்ம அதை சொல்லலாம். எப்பவுமே அப்படி கிடையாது. ஆனால் கட்சியில் வந்து முழுமையான ஒரு சுதந்திரமும் இருக்குது. அந்த மாதிரி கருத்துக்களை தெரிவிப்பதற்கு ஒரு ஜனநாயக பூர்வமான ஒரு கட்சி. எந்த அளவுக்கு நம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னால், விஜய் கூட தான் போகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கடுமையாக கட்சியை விமர்சித்தவர்கள், கட்சியுடைய மாநில தலைவரை வந்து மோசமாக விமர்சித்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு எனக்கு பாடம் எடுக்கிறதுக்கு வந்து நிற்கிற அளவுக்கு சில காமெடிகளை நான் பார்க்க முடியுது. அப்படி நான் எந்த இடத்துலையும் எப்பவுமே இல்லை. ஏன்னா மற்றவங்க எப்படின்னு தெரியாது, சிறுமைப்படுத்தி யாரையும் எள்ளி நகையாடுவதற்காக இதை சொல்லலை. ரொம்ப கவனமாக தான் என்னுடைய வார்த்தைகளை நான் எப்போவுமே பிரயோகம் செய்வேன். அது என்னுடைய பழக்கம். அதனால் நான் என்ன சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இது வரைக்கும் சொல்லி கொண்டு வர்றேன் அப்படின்னு சொன்னால், we always stood against opportunism. நம்ம எப்போவுமே ஆப்பர்ச்சுனிட்டிசமுக்கு வந்து அகேன்ஸ்டாக இருந்திருக்கிறோம். அதே மாதிரி வந்து ஐடியாலஜியை வந்து ஃபோர் ஃப்ரண்ட்டாக வச்சு தான் மூவ் ஆகிருக்கிறோம். இதை இந்த இந்தியாவிற்கு எடுத்துக்காட்டாக சொன்ன தலைவர் நம்ம தலைவர். ஆனால் இன்றைக்கு நாம் செய்திருக்கக்கூடிய செயல் அதற்கு மாறாக இருப்பதை போல் தோன்றுகிறது. இதை நம்ம இன்னைக்கு நாம செய்யக்கூடாது. இப்போ நம்ம போகல அப்படின்னா பாஜகவோட அவங்க கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம போய் அவங்கள கொஞ்சம் சீர்படுத்த வேண்டிய நிலையில இருப்போம். அதனால நம்ம போகலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பு. இதற்கு முன்னர் நாம வந்து திமுகவோடையும் கூட்டணி வச்சிருக்கோம். அங்கிருந்து சொன்னா சரியா இருக்கும் இந்த உதாரணம். அப்ப எப்பயாவது நம்ம வந்து நீங்க கம்யூனல் போர்சஸோட போயிடக்கூடாது அப்படிங்கிற நிர்பந்தத்தோட தான் நாங்க கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோமா? சொன்னதில்லை. ஏன் சொன்னதில்லை? அவங்க போக மாட்டாங்கன்னு நமக்கு தெரியும். அதுதான் நம்மளுடைய ஐடியாலஜி. நம்ம யாரோட வித் whom we will join hands அப்படின்னு சொன்னா ஒன்லி those who are ideologically against communalism. இந்தியாவிலேயே புதுசா என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி ஒரு இது சரி, இதுக்கு முன்னாடி நம்ம சிவசேனாவோட செஞ்சதுக்கோ இதெல்லாம் நம்ம ஒரு உதாரணம் பார்ப்போமே. மகாராஷ்டிராவில் செஞ்சதுக்கோ டெல்லியில் செஞ்சதுக்கோ நமக்கு பலன் கிடைத்திருந்ததா என்றால் கிடைக்கல. டெல்லியில் பண்ணோம், அவர் நம்மளை காட்டி ஆட்சி அமைச்சிட்டு ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் வந்து மக்கள்கிட்ட வந்து அப்பீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஆட்சியை கழிச்சு நான் நிற்கிறவங்க முன்னால்
என் கையை கட்டி போட்ட மாதிரி இருக்குன்னு நம்மளையும் சேர்த்து அசிங்கப்படுத்திட்டார். படுத்தி என்ன பண்ணார் அப்படின்னா, தேர்தலை சந்தித்து 20 சில்லற இருந்த எம்எல்ஏக்களை 70க்கு 67 வாங்கி ஜெயிச்சிட்டார். நம்மை பயன்படுத்தினார். அப்போ என்னன்னா பாஜகவுக்கு போயிட போகிறாரு அப்படின்னு தான் காரணம் சொன்னோம். அப்போது அதே தான், பாஜக போயிட போகிறாரு. அதே மாதிரி சிவசேனாவோட வச்சோம். நமக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருந்துச்சா? சிவசேனா 3-2 உடைஞ்சிது. அதுக்கப்புறம் நம்ம ஆட்சிக்கு இப்போ வர முடியல, நம்ம எங்கேயுமே இல்லை மகாராஷ்டிராவில். அப்போ இதெல்லாம் கூட ஒரு வகையில் ஐடியாலஜிக்கலி ஸ்ட்ராங்கான ஒரு நபர்னு கேஜ்ரிவாலை எடுத்துக்க முடியும். ஏன்னா அவர் வந்து காந்தியின் ஐடியாலஜிஸை எடுத்துக்கிட்டு அவர் ஒரு மாதிரியாக வந்தார், ஒரு எளிமை அப்படின்னு வந்தார். ஆனால் கேஜ்ரிவாலில் வந்து அந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஆதரித்ததுடைய விளைவு இன்னைக்கு ஷீலா தீட்சித்தின் நினைவில் மட்டுமே தான் நம்ம வைத்திருக்கிறோம். இப்போ அங்கே போட்டி எப்படி ஆயிடுச்சு? பிஜேபி வெர்சஸ் ஆம் ஆத்மி ஆயிடுச்சு. பிஜேபி சீன்லேயே இல்லாத மாநிலம் அது. இது எதனால் நடந்தது அப்படின்னா கேஜ்ரிவாலை ஆதரித்ததால் நடந்தது. மகாராஷ்டிராவில் அதே மாதிரி பண்ணோம். இன்னைக்கு நம்ம சீன்லேயே கிடையாது. அவங்களுக்குள்ளதான் பிரச்சனை. தேசியவாத காங்கிரஸ், சிவசேனா, பிஜேபி, இவங்க மூணுக்குள்ள நம்ம எங்க இருக்கிறோம்? நீங்க மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் தலைவர் யாருன்னா தெரியுமா உங்களுக்கு? ஒரு காலத்தில் டெல்லியை ஆண்டோம் நம்ம. இன்னைக்கு டெல்லியுடைய காங்கிரஸ் முதலமைச்சர், இன்னைக்கு டெல்லியுடைய காங்கிரஸ் தலைவர் யாருன்னா தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் எதனால் நடந்ததுன்னு சொன்னா, இவனை பாஜக போகாமல் தடுக்கிறேன், அவனை பாஜக போகாமல் தடுக்கிறேன் என்று நாம் செய்து அரசியல் வரலாற்றில் நாம் தோற்று போயிருக்கிறோம். நாம் வந்து காணாமல் போயிருக்கிறோம். ஓகே, இருந்தும் இவைகளெல்லாம் யார் என்று சொன்னால், கெஜ்ரிவால் அரசியலுக்கு புதிதாக இருந்தாலும் பொது வாழ்க்கைக்கு புதிதானவர் அல்ல. சிவசேனா எதற்குமே புதியவர்கள் அல்ல. ஆல்ரெடி ஒரு பெரிய கட்சி. அவங்க கொள்கை ரீதியாக தான் மாற்றமே தவிர அவங்களுக்கு. ஆனால் இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற முடிவு, நான் இப்படி ஒருத்தன் பிஜேபிக்கு போயிடுவான் அப்படிங்கிறதுக்காக ஒரு முடிவு எடுக்கிறதே தவறு, அது நமக்கு பின்னடைவை தான் தந்திருக்கிறது அப்படின்னு சொல்ற காலத்தை தாண்டி இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், நேற்று வரை நடித்துக் கொண்டிருந்தவர் வந்தார். அவர் கொள்கை எதிரியா பிஜேபி தானே சார் சொல்லியிருக்காரு. கொள்கை எதிரி பாஜக, உங்களுக்கு கொள்கை எதிரி தானே. திருப்பரங்குன்றத்துல கடுமையா எதிருங்க பாஜக பார்க்கலாம். இப்போ ஒரு ஓப்பன் சேலஞ்ச். திருப்பரங்குன்றத்துல கருத்து சொல்லுங்க பார்ப்போம். ஆனா அவ்வளவு விடுங்க, பாஜக உங்களுக்கு கொள்கை விரோதி தானே. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆளுநர்கள் வந்து மாநில சுயாட்சிக்கு எதிராக நிற்பாங்க தானே. இப்போ ஆளுநர் நிற்க தானே செய்கிறாரு. கருத்து சொல்லுங்க பார்ப்போம். ஆளுநரை எதிர்த்து கிளம்பிறங்க சொல்லுங்க தாவேக்காக. இல்லை, கூட்டணிக்கு சென்ற காங்கிரஸே கூட ஆர்ப்பாட்டம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அவர் தெரிவிக்கலையே. அப்புறம் 5 எம்எல்ஏ இருக்கிற நாங்கள் தெரிவிக்கிறோம். அதுதாங்க காங்கிரஸ். நம்ம எங்க இருக்கிறோம், அந்த எங்க இருக்கிறான்னு நான் கேட்குறேன். நம்ம ஏன் போய் அவர்கிட்ட உட்காரணும்னு கேட்குறேன். இதே ஆளுநரை வந்து ஓட விரட்டி எடுத்த கட்சி திமுக. அவங்கள விட்டு நம்ம இங்கே போகணுமா? ராகுல் காந்தி எங்க நிக்கிறாரு? எந்த பிரின்சிபல்ஸ் நிக்கிறாரு? நிக்கிறாரு. மாநில சுயாட்சி வேண்டும்னு சொல்லக்கூடிய நபர் தலைவர் ராகுல் காந்தி. இந்த இந்திய ஜனநாயகத்துல வந்து வேற்றுமையில் ஒற்றுமை காணுவது சரி என்று நியாயப்படுத்தி பேசக்கூடியவர் தலைவர் ராகுல் காந்தி. இதுக்கு முன்னால எப்படி வேணா இருந்திருக்கலாம். நம்ம வந்து அந்த மொழிக்கு இப்போ இந்த முறை பொன்னேறி வரும்போது கூட நான் தான் டிரான்ஸ்லேட் பண்ணேன். அப்போ அதே தான் சொன்னாரு. உங்களுக்கு ஒரு நாங்களும் டெல்லியில் இருந்து ஆண்டு இருக்கிறோம். ஆனா அப்பெல்லாம் வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கான மரியாதையை நம்ம கொடுத்துருக்கிறோம். தமிழ் லாங்குவேஜுக்கு ஒரு மரியாதை இருக்குது, அதை நம்ம கொடுப்போம், மாநில உரிமைகளை காப்போம். அவருடைய அழகா அந்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அவர் சொல்ல, அதை நான் தமிழ்ல சொல்ல, அது அப்படியே இன்னைக்கு பசுமுறை தானி முறை மாறி நெஞ்சத்துல நிக்குது நம்மளுக்கு. அப்படிப்பட்ட ஒரு தலைவரை கொண்டிருக்கிறோம் நம்ம. அதை களத்துல சாதிக்கிற கட்சி திமுக. இப்படி இருக்கும்போது அதுதான் சொல்றேன்னு, தன் ஜனநாயகன் திரைப்படம் வரும்பொழுதும் வாய் திறக்கவில்லை. ரஜினி சொல்றாரு, கமல் சொல்றாரு, பாரதி ராஜா சொல்றாரு, அவர் சொல்றாரு, இவர் சொல்றாரு. படம் யாருதுரா? விஜய். இது அவர் எதுவுமே சொல்லல. இல்ல, பரப்புரையில சொல்லிட்டு இருந்தாரு. பரப்புரையில வந்து என் படம் வரத்துக்கே சதி பண்றாங்க அப்படின்லாம் யாருன்னு சொன்னாரா? அவர் தான் சதி கோட்பாடு தானே, கான்ஸ்பிரசி தியரி வச்சு தான் இப்ப இவ்வளவு தூரம் ஓட்டுக்கே வந்துட்டாரு. சிஎம் சார், நான் வந்து அங்க இருக்க மாட்டேன், வீட்டுல இருப்பேன், ஆபீஸ்ல இருப்பேன். இதே அங்க ஒரு சதி கோட்பாடு, கான்ஸ்பிரசி தியரி. இப்படி வந்தா குழந்தைங்களா அவங்க வீட்டுல யாராவது வேணாம்னு சொன்னா விட்டுறாதீங்க, எங்களை ஓட்டு போடுவீங்க அப்படின்னு குழந்தைங்களுக்கு ஒரு கான்ஸ்பிரசி தியரி. இவரை தான் என்னமோ எல்லாத்தையும் முடக்கிற மாதிரி. இவர் தான் ஜாலியா இருந்தார். இவர் உண்மையிலேயே நம்முடைய முதலமைச்சர் செய்த நாகரிக அரசியலில் தான் இவர் பாதுகாக்கப்பட்டார். மற்ற இடத்துல ஜெயலலிதா இருந்தா சுத்தி இருந்திருப்பாரு நினைக்கிறீங்களா? தெரியாம கேட்கறேன். ஜெயலலிதா இருந்திருந்தாங்கன்னா கரூர்ல 40 ரூபாய் செத்து பேருக்கு ஒரு ஃப்ரீயா விட்டுருப்பாங்க நினைக்கிறீங்களா? அப்ப அதை பத்தி நம்ம டீப்பா பேச வேண்டியதில்லை. நான் என்ன சொல்றேன்னா, இவர் திரைப்படத்துக்கே வாய் திறக்க மாட்டாரு. திருப்பரங்குன்ற இஷ்யூ வந்தாலும் வாய் திறக்க மாட்டாரு. இன்னைக்கு ஆளுநர் விவகாரத்திற்கு மாணவர் காங்கிரஸ் வந்து போராட்டத்தை அறிவிக்குது. இவர் இன்னும் சும்மா தான் இருக்கிறாரு. பாப்பா அப்படின்னு கூப்பிட்டா உடனே போயிருக்காரு. போனோடனே இவன் நினைச்சிட்டு போயிட்டாருமா, ஆட்சி அமைக்கலான்னு கூப்பிடுவாரு நினைச்சாரு போல. போனோடனே உன்னை எதுக்கு உன்னை ஏன் என்டர்டைன் பண்ண மாட்டேங்கிறன்னு காரணத்தை கையில கொடுத்துருக்காரு, பேப்பர்ஸை பிடிச்சிக்க அப்படின்னு. ஆனா அப்பயாவது எதாவது அஜிடேட் பண்ணலாம். இப்பயாவது பிரச்சனை சந்திச்சு சொல்றாரா? ஏதாவது செய்து சரி எது தப்புன்னு பேசுறாரா? பாஜக தான் என்ன அழுதுன்னு சொல்றாரா? ஆனா இப்ப 35% வாக்கு வங்கி வந்திருக்கே சார். இப்போ நீங்க சொல்ற மாதிரி அதனால என்ன சரியாயிருமா? காங்கிரஸோட நிலைப்பாடு என்ன? இந்தியாவில் கொஞ்ச காலத்துக்கு முன்னால வெறும் ஒரு மாநிலம் 2 மாநிலத்தில் காங்கிரஸ் சுருக்கப்பட்டது. இப்பயாவது 4 மாநிலம் தாண்டி வந்திருக்கிறோம்.
ஒரு மாநிலம் 2 மாநிலத்தில் காங்கிரஸ் சுருக்கப்பட்ட போது கூட அந்த நேரத்தை தான் நான் கட்சியில் இணைகிறேன். அப்பதான் கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்பாக. அப்ப அவ்வளவு இது மோசமான நிலையில் இருந்த போது கூட நம்ம பார்த்தது யாருன்னா தலைவர் ராகுல் காந்தியை. அங்க நம்ம ஓட்ட பார்க்கலையே. நான் எதுவும் சொல்றேன், காங்கிரஸ் ஸ்பிரிட் வந்து அவர் 35 வாங்கட்டும் 350 வாங்கட்டும், அதை பத்தி பிரச்சனை கிடையாது. அதுதான் ஒரு உண்மை காங்கிரஸ் மேனுடைய ஸ்பிரிட். அதுக்காக இந்த உதாரணத்தை சொல்றேன். நம்முடைய ரியல் ஸ்பிரிட் வேற அவர் ரியல் ஸ்பிரிட் லைஸ். இட் லைஸ் பிஹைண்ட் டெமோக்ரஸி. இட் லைஸ் பிஹைண்ட் ஒரு என்ன சொல்றது, ஒரு அன்கன்சோலபிள் அல்லது வந்து ஒரு அன்காம்ப்ரமைசிங் ஃபைட்டு பின்னால்தான் அது ஒழிஞ்சிருக்கு. அதுதானே தலைவர் ராகுல் காந்தி. இங்க அப்படியே தலைகீழங்க இருக்கு. நாங்க இது இந்தியா முழுக்க நம்ம பார்த்ததுக்கும் பல்வேறு மாநிலங்கள்ல நம்ம கவனிச்சதுக்கும் இங்க வேற மாதிரி இருக்கு. ஏன்னா இன்னொரு உதாரணம் கூட சொல்றேன். இப்ப இந்த கூட்டணி யாரெல்லாம் கூப்பிடுறாரு? விசிகா, கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிகால எத்தனை எம்எல்ஏ? 2. கம்யூனிஸ்ட்ல எத்தனை எம்எல்ஏ? 2. இன்னொரு கம்யூனிஸ்ட்ல 2. காங்கிரஸ்ல 5. விசிகா அறிவிச்சிட்டாங்களா என்னன்னு? இன்னும் சொல்லல. ஆனா என்ன சொல்லியிருக்காரு? யோசிச்சு முடிவெடுக்கிறோம் பேசிட்டு அப்படின்னு சொல்லி அந்த கம்யூனிஸ்ட் 2 பேரும் பேசிட்டு தான் நமக்கு என்னங்க ஆச்சு? கேடு நம்ம எது ஓடி போய் கொடுக்கணும்? ஓகே, நம்ம தான் 5 எம்எல்ஏ வச்சிருக்கிறோம். என்னன்னு புரியலையே. அப்ப ஒரு பேசிட்டு போயிருந்தா அப்போ ஓகேவா? பேசிட்டு போயிருந்தா எல்லாருக்கும் ஒரு கருத்து தெரிஞ்சிருக்கும், நம்மளுக்கும் ஒரு மரியாதை இருந்திருக்கும். இப்ப நான் ஒரே ஒரு கொஸ்டின் என்ன கேட்கறேன்னா, பேசிட்டு போயிருந்தா ஓகேன்னு சொல்ல வரல. கம்யூனல் போர்சஸ் அவர் ஆதரிக்க மாட்டார் என்கின்ற நிபந்தனையோடு ஆதரவு தெரிவிச்சோம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. பதிலுக்கு அவர் ஏதாவது ஆமா உண்மைதான் அதுன்னு சொன்னாரா? அல்லது அவங்க பொதுச் செயலாளராக லெட்டர் பேட்ல வந்து இப்படி இந்த நிபந்தனை அடிப்படையில் ஆதரவு தந்தாங்க, நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு கூட்டணியில் சேர்றோம் அப்படின்னு சொன்னாங்களா? நீங்க கூட சொல்லலாம், இது என்ன சைல்டிஷா இருக்கு, எதுக்கு இப்படிலாம் கேட்கணும் அப்படின்னு. எங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு தரேன்னு அதிமுக சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி பிரேமலதா விஜயகாந்த் வந்து ஒரு பேப்பர் எடுத்து காட்டினாங்க. அதில் எங்கள் சைனே இல்லைன்னு அவங்க சொன்னாங்க. நடந்துச்சா இல்லையா? இதெல்லாம் இதே தமிழக அரசியல் வரலாம் தான் இதெல்லாம் நடந்துச்சு. அப்போ எல்லாம் தேவை தானே. ரைட்டிங்கில் கொடுத்ததே மாற்றி பேசிட்டு போயிடுவாங்க. அது வேற. ரைட்டிங்கில் இருந்ததே என் கையெழுத்து இல்லைன்னு சொல்லி போகிற அரசியல் களத்தில் இருக்கிறோம். இல்லை, இப்போ காங்கிரஸ் தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, மக்களுடைய பெருவாரியான ஆதரவு அங்கே இருக்கு. அப்போ மக்களுடைய ஆதரவுக்கு எதிராக நம்ம செயல்பட முடியாது, அவங்களுடைய பாயிண்ட் படி தான் நம்ம ஆட்சிக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. அது சரியா தானே இருக்கு? பிஜேபியோட கூட்டணி சேர்ந்துருவோம், அதான் பதில் உங்களுக்கு சரியாது. விஜய் வந்து இப்போ பிஜேபியோட சேரணும்னு சொல்றீங்களா? மக்கள் ஆதரவு அதிகமா இருக்கிறது என்ன டக்குன்னு மாத்துறீங்க? என்ன சொன்னீங்க? மக்கள் ஆதரவு அதிகமா இருக்கு, மக்கள் முடிவு அதுவா தானே இருக்கு. இந்தியா முழுக்க இப்ப மக்கள் முடிவு என்னவா இருக்கு? பாசஸ் என்ன முடிவா இருக்கு? சேர்ந்துருவோமா போய்? ஏதாவது ஒரு பாயிண்ட்ல நிப்போம், ஏதாவது ஒரு பாயிண்ட்ல நிப்போம். நீங்க இதுன்னா நான் அதுக்கு பதில் சொல்றேன். இல்ல என்னன்னா மக்கள் முடிவு ஒரு பக்கம் இருக்கு, மக்கள் முடிவு அந்த பக்கம் இருந்தா போயிடலாமா? அப்போ மக்கள் முடிவு யார் பக்கம் இருந்தாலும் ஜனநாயகம் பக்கம் நின்றதுதான் தலைவர் ராகுல் காந்தி. இது இந்த முடிவு அதன்படி இருக்குதா அப்படின்னு மீளாய்வு செய்யணுங்கிற நம்ம கட்சி மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு நான் வந்து உறுதியா என்னுடைய. இல்ல இது இப்ப எடுக்கப்பட்ட முடிவா இல்ல கூட்டணி அமைப்பதற்கு முன்பாகவே சில சலசலப்புகள் இருந்துச்சு? கூட்டணி அமைப்பதற்கு முன்பு நமக்கு உள்ளங்கை நெல்லிக்கணியா தெரியும். சலசலப்புகள் அது நியாயம், அதான் அழகு, ஜனநாயகத்துக்கு அழகு. ஒருத்தர் விஜய் கிட்ட போறான்னு சொல்லலாம், ஒருத்தர் வந்து அன்புமணி கூட வராம நம்ம இந்த பக்கம் கூப்பிட்டுக்கலாம், அவர் பிஜேபி போக மாட்டாரு, நம்ம ஒரு கூட்டணி அமைக்கலாம் சொல்லலாம். இதெல்லாம் யதார்த்தம். தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி அமைக்கிறதுல இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் சரி அப்படின்னா, இப்ப கூட்டணி அமைச்சு தேர்தலுக்கு அப்புறமும் அவங்களுக்கு சில விஷயங்கள் தோணுது அப்படின்னும் போது கூட்டணி இருந்து விலகி வேற எதுக்கு போறது நியாயம் தானே? அந்த மாதிரி நடந்திருக்குல்ல வரலாற்றுல. என்ன சொல்ல வந்தேன், நான் ஃபுல்லா சொல்லவே வரல. அதுக்கு முன்னால பேசியிருந்தா சில ஆப்ஷன்ஸை நம்ம வந்து அலசிருக்கலாம். அப்ப வந்து உங்களுடைய விஷயங்களை நீங்க வெளிப்படுத்துங்க. இப்ப வந்து தேர்தல் முடிஞ்ச பிறகு அவர் சீட்ஸை வாங்கிட்ட பிறகு கம்யூனல் ப்ராசஸில் ஜாயின் பண்ணக்கூடாதுன்னு உப்புக்கு சொன்னோம், அவர் ஏத்துக்கிட்டாரு. சொன்னதும் நாங்களே சொன்னோம், ஏத்துக்கிட்டதையும் நம்மளே சொல்லிடுறோம், அவர் எதுவுமே சொல்லலை. இதுவே நீங்க கூட்டணி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலன்னா இதுக்கு எல்லாமே அவர்கிட்ட இந்த ரெஸ்பான்ஸ் நீங்க வாங்க வேண்டிய கட்டாயம் வந்திருக்கும். அதனால தான் நான் கம்ப்ளீட் பண்றது முன்னாடி நீங்க வேற கொஸ்டின் போயிட்டீங்க. அப்ப வேற மாதிரி இருந்திருக்கும் சீனு. தேர்தல் பிரச்சாரங்கள் என்பது அவர் பேச வேண்டிய கட்டாயங்கள் ஏற்பட்டிருக்கும். இல்ல நம்ம பேசியிருப்போம், அதை அவர் ஏற்கனவே மறக்கணுங்கிற சூழ்நிலை வந்திருப்பார். தேர்தல் வாக்குறுதிகள்ல மேனிஃபெஸ்டோல எதை குறிப்பிடக்கூடாது இதெல்லாம் வந்திருக்கும். அவர் தேர்தல் நேரத்துல இப்ப என்னங்க நடந்துச்சு? சிம்பிளா நடந்துச்சு. கண்ணுக்கு நேரா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பாஜக தான் அவரை வந்து ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணி ஃபர்ஸ்ட் எல்லா விஷயத்தையும் விடுது கிளீனா. இவர் ஆட்சி அமைக்க போகும்போது டக்குன்னு லாக் பண்ணுது. இதெல்லாம் தெரியுது. ஏன்னா இதே போன்ற ஆளுநர்கள், இதே பாஜகவால், அதான உண்மை. ஆளுநர்கள் வந்து தனிச்சையானவர்கள் என்று சொல்வதை விட சிறந்த காமெடி இருக்க முடியாது. பாஜகவுடைய ஆளுநர்கள் இன்னைக்கு இதை விட லோயஸ்ட் மைனாரிட்டியாக வந்து கோவால மெஜாரிட்டி வந்து காங்கிரஸ், அதை விட கம்மியா சீட்டு வாங்கின பிஜேபியை ஆட்சி அமைக்க கூப்பிடுவாங்க. இதுவும் பாஜக நியமிக்கப்பட்ட ஆளுநர் தான் செஞ்சார். ஷிண்டே ஃபேக்ஷன் ப்ரூவ் பண்றதுக்கு முன்னாடி ஷிண்டே ஃபேக்ஷனை கூப்பிட்டாங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு. விஜய் நியாயமா தான் வச்சிருக்காரு, அவர் ஏன் கூப்பிடல? பாஜக தான் அதை செய்யுது, தெரியுது தெளிவா. ஏத்து பேசுவாரா? கருத்தை சொல்லுவாரா? விஜய் ஆட்சி அமைப்பதில் அவங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கு சார்? அவங்களுக்குள்ள இருக்கிற டீலிங் முடியாம இருந்திருக்கலாம்,
இவங்க காங்கிரஸ் போய் சேர்ந்தது கூட திருமாவளவன் தலைவர் சொல்வதை போல காங்கிரஸ் போய் சேர்ந்தது வந்து அவருக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம். அப்ப டீல் அப்படித்தானே இருந்திருக்கு அவங்களுக்குள்ள. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, நம்ம பேசுறோம் அது சரி, அவரை பேச சொல்லுங்க. தனக்கு ஏற்படுகின்ற அநீதிக்கு கூட வாய் திறக்க முடியாத ஒரு நபருக்கு நம்மளுடைய ஆதரவு எதுக்கு? இத்தனை ஆண்டுகளாக நம்ம டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு ஒரு கட்சியில ஒரு தலைவர். நம்ம கட்சியில் உள்ள முதலமைச்சர்களே சொல்லாத போது, நம்ம கட்சியில் உள்ள தலைவர்களே முன்மொழியாத போது, இந்தியாவில் வேறு எந்த தலைவருமே முன்மொழியாத போது, இந்தியாவின் அடுத்த தலைவர், இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் தலைவர் ராகுல் காந்தி என்று சொன்னவர் நம்முடைய முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர். சரி, அப்ப கூட இருந்து அவருக்கு சுட்டி காட்டி அவர் வந்து நெறிப்படுத்தலாம்ல, அதுக்காக போயிருக்கலாம் இல்லையா? நமக்கு தான் வேலையா? இல்ல அவர் என்ன குழந்தையா? இல்ல நமக்கு இதான் வேலையா? இல்ல இது அரசியலா? இல்ல எதுவும் பேபி சிட்டிங் ஒர்க்கா? நம்ம அரசியல் கட்சி நடத்துறோமா இல்ல வந்து கிண்டர் கார்டன் ஸ்கூல் நடத்துறோமா? இல்ல கூட இருந்து சுட்டி காட்டி சொல்லிதான் அவர் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, அப்படிப்பட்ட ஆள்கிட்ட வந்து கிராண்ட் ஓல்டு பார்ட்டியான காங்கிரஸ் போய் கூட்டணி வைக்க முடியாது. அதுக்கு யாராவது லெட்டர் பேட் இருப்பாங்க, அவங்கள வச்சுக்கிட்டோம். இது என்னுடைய நிலைப்பாடு. நான் இதை வந்து என்னுடைய அதிருப்தியை, என்னுடைய மனக்கவலையை வரலாற்றில் இதுக்கு நம்மள என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம். இப்போ வந்து சில காமெடி பீஸுங்க என்ன பண்ணுது, கொஞ்சம் பேர் வந்து இவரை நீக்கணும், இவர் வந்து திமுகவின் குரலா பேசுறாரு. இப்ப என்ன வந்து திமுகவின் குரலா, ஏன்னா நீங்க கேட்கறது முன்னால நான் சொல்லிட்டேன் நானே, என்ன ஐடியா வச்சிருந்துருக்கலாம் என்ன திமுகவின் குரலா பேசுறாருன்னு சொல்றவங்க ஏன்னா முகத்துக்கு நேரா வந்து பேசினாங்கன்னா நான் சொல்லிடுவேன், இங்க வா, எனக்கு தெரிஞ்சு நீயே திமுகல வந்து எத்தனை ஆதாயங்கள் அடைஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியும் கூட்டணியில இருந்தப்ப. நான் சொல்றேன் ஓப்பன் சேலஞ்ச், ஏன்னா உன்னை விட என்ன மக்களுக்கு நல்லா தெரியும் ஓரளவு. நான் ஓப்பனா சேலஞ்ச் பண்றேன். திமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், திமுகவில் இருந்த அமைச்சர்கள், இருக்கின்ற எம்எல்ஏக்கள், இருந்த அமைச்சர்கள், முதலமைச்சர் வரைக்கும், இவன் வந்து ஒரு சின்ன இப்படி ஃபேவர் கேட்டான், சொல்லுங்க பார்ப்போம். நான் என்ன ஆதாயத்தை அடிப்படையில் இதுக்கு நான் ஆதரிக்கணும்? என்ன காரணம் இருக்கு? எக்ஸப்ட் ஐடியாலஜி. இதுக்கு ஒரு தனி கர்வம் வேணுங்க. நான் தைரியமா சொல்றேன், நான் கட்சிக்கு இதுதான் நல்லது, நம்ம இப்படிதான் இருக்க முடியும், இதுதான் பிரச்சனை. என்னன்னா ஏற்கனவே திமுக சேர்ந்து பைத்தியமா எனக்கு பிடிச்சிருக்கு. நான் கேட்கிறேன், நான் எதுக்கு காங்கிரஸ் இருக்கணும்? நான் தெளிவா சொல்றேன் நிலைப்பாடு. இந்தியா முழுக்க பாரதிய ஜனதாவின் பாசிச அரசியலை எதிர்ப்பதற்கான ஒரே அரசியல் சக்தி காங்கிரஸ். அந்த பாசிசத்தை சித்தாந்த ரீதியாக எதிர்க்கக்கூடிய ஒரே மாற்று மருந்து திராவிடம். இதை புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு தமிழ்நாடு காலத்தில் அரசியல் நிற்கிறோம். இது ரெண்டு கண்ணா எடுத்துட்டு நம்ம பயணிக்கிறோம். அப்ப நம்மளுக்கு இதுதான், இந்த பயணம் தான் குறைந்தபட்சம். நான் சொல்றேன், இந்த பயணம் தான் குறைந்தபட்சம் 2029 பாஜகவை வீட்டுக்கு அனுப்பும் வரை இந்த காம்பினேஷன் தான் ஒர்க் அவுட் ஆகும். இப்பதான் பாயிண்ட்டுக்கு வர்றேன். தன் நிலைப்பாடு, தனக்கு என்ன தப்பு, தனக்கு என்ன நடக்குதுங்கிறதே வாய் திறக்க முடியாத ஒரு ஆளை நம்பி, அதுக்குள்ள பாத்தீங்களா நான் என்ன பயப்படுறனோ அது வந்து அறிக்கையிலே வருது. உள்ளாட்சி தேர்தலையும் இவர் தான் பாராளுமன்ற. முதல்ல இதுவே ஒரு மாக்கரின்னு வைங்களேன். அப்படி நீங்க முடிவே பண்ண முடியாது. உள்ளாட்சி தேர்தலுக்குள்ள அவர் போய் பிஜேபி சென்றார், என்ன பண்ணுவீங்க? விஜய் சேர்ந்து ஒரு வார்த்தை நான் கேட்கறேன், சும்மா அவர் நடக்காதுன்னு வச்சுக்கேன். இப்ப சேர்ந்துட்டாரு, உள்ளாட்சி தேர்தல் அப்பவும் கூட்டணி வைப்பீங்களா? இப்ப அறிவிக்கிறது ஒரு மாக்கரி தானே. அது எப்படி உள்ளாட்சி தேர்தலுக்கு இந்த கூட்டணி தான் தொடரும், பாராளுமன்றத்துக்கு இந்த கூட்டணி தான் தொடரும், எப்படி முடியும்? இன்னொன்னு பாவம். இப்ப பாருங்க, இந்த ஆளுநர் படுத்துற பாட்டுல என்னென்னலாம் பண்ண போறாருன்னு பாருங்க. விஜயோட கூட்டணிக்கு காங்கிரஸ் சென்றது சிக்கலா, இல்ல திமுகவிலிருந்து அந்த கூட்டணியிலிருந்து விலகி எங்க சென்றது சிக்கலா இருக்கா? இப்ப கரெக்டான கேள்வி. இப்ப எல்லா மாநிலங்களிலும் பாஜகவை எதிர்க்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டிஸ் உண்டு. யூபியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா மாயாவதி இருக்கிறாங்க, அகிலேஷ் யாதவ் இருக்கிறாங்க. நீங்க யாரை தேர்ந்தெடுப்பீங்க? உண்மையிலேயே பாசிசத்தை எதிர்க்கிறதுனா ஆட்டோமேட்டிக்கா நம்ம சாய்ஸ் வந்து அகிலேஷ் தான். ஏன்னா அவங்க ஈல்ட் ஆயிட்டாங்க ஆல்ரெடி. மாயாவதி நிறைய கொள்கையை ஈல்ட் ஆயிட்டாங்க. இப்ப பாசிசத்தை எதிர்க்கிற ஃபோர்ஸ்ல ஒரு மாநிலத்துல 2 ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னா, அல்டிமேட்டா யார் உறுதியா எதிர்க்கிறாங்களோ அதே நேரத்துல சும்மா ஒண்ணும் கிடையாது அகிலேஷும், ஒரு முன்னாள் சிஎம் அவங்களுக்கு. அப்ப அதையும் பார்த்து நம்ம வந்து அகிலேஷோட போவோம். டெல்லியில இது முன்னாள் இந்தியா கூட்டணியில பார்த்தோம், பாசிசத்தை எதிர்க்கிறது காங்கிரஸ் ஆல்ரெடி இருக்கு, எல்லா மாநிலத்திலும் காங்கிரஸ் இருக்கு. அது இல்லாம ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட் ஃபோர்ஸ் அப்படின்னும் போது ஆம் ஆத்மி எடுக்கிறோம். முதல்ல வெஸ்ட் பெங்கால்ல இவங்க இருந்தப்ப கூட்டணி வரேன்னு சொன்னப்ப இவங்களை எடுத்தோம், மம்தா பானர்ஜி எடுத்தோம். அதே மாதிரி மகாராஷ்டிரால என்சிபி எடுத்தோம். இது மாதிரி எல்லாரும் எடுக்கிறோம். தமிழ்நாட்டில் வர்றப்ப இப்போ 2 ஃபோர்ஸ் இருக்கு. அப்படின்னும் போது நம்ம ஆல்ரெடி இந்த கூட்டணியில் இருக்கிறோம். இந்த கூட்டணி தான் நிலைக்கு, நான் யாரையுமே பிரதர்னு கூப்பிட்டதில்லை அரசியல் ரீதியா, இவர் தான் என்னுடைய பிரதர் அப்படின்னு சொல்றோம். காரணம் அது கொள்கை அப்படின்னு சொல்றோம். இது சாதாரண கூட்டணி இல்லை, இது ஐடியாலஜிக்கல் இது அலையன்ஸ் இது அப்படின்னு சொல்றோம். சீட் வாங்கிட்டு போய் கொடுக்குறோம், கட்டி அணைக்கிறோம், சந்தோஷப்படுறோம், ஒரு அன்பை பரிமாறிக்கிறோம். அது நம்ம மகிழ்ச்சியாகவும் இருக்குது. எப்படி ஐடியாலஜிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் பாரு அப்படின்னு சொல்கிறோம். அந்த இடத்துல தான் விஜய் திரும்ப கட்சி ஆரம்பிக்கிறாரு. அப்போ அது ஒரு சலசலப்பு ஏற்படுது.
அப்ப இல்ல மீண்டும் வந்து நம்ம திமுக கூட்டணியில தான் தொடர்றோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதியும் ஒரு உத்வேகத்தையும் கொடுக்குறோம். அவங்களுக்கு நம்ம தேவை, அதுல மாற்ற கருத்துல நமக்கு அவங்க தேவை, அவங்களுக்கு நம்ம தேவை. மத்த கருத்துல நான் ஏத்துக்கல, நீ எங்களை ரிசைன் பண்ண சொல்லணும், அவங்க கேட்கறது, அவங்களுக்கு ரிசைன் பண்ண சொல்லி இவங்க சொல்றது, இதெல்லாம் ஒத்து வராத வாதம். 2 பேருக்கும் பரஸ்பரம் தேவை இருந்திருக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கலாம், எங்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கலாம். அதெல்லாம் எல்லாம் மாற்ற கருத்து இல்லை. அப்போ இவ்வளவு தூரம் வர்றோம், எல்லாத்தையும் ஜெயிச்சு முடிச்சிட்ட பிறகு அது அப்போ ஒரு சலசலப்பு வருது. தேர்தலுக்கு முன்னாலேயே விஜய் சொல்கிறார் நான் வந்து அரசு அதிகாரத்துல பங்கு தருவேன் அப்படிங்கிறாரு. தேர்தலுக்கு முன்னாலேயே திமுக சொல்கிறது அதிகாரத்துல பங்கு தரமாட்டேன் அப்படின்னு. சாய்ஸ் வாஸ் ஆல்ரெடி தேர். இஃப் வி ஹேட் டு மேக் எ சாய்ஸ் பண்ணிருக்கலாம். இது எப்ப சொல்றாரு, விஜய் தரங்கிறாரு, தரலங்கிறாரு, ஒடுக்கி விடு, தரவரை கூப்பிடு, போயிருக்கலாம். ஆனா அப்பவும் வி ஸ்டுட் வித் டிஎம்கே. எப்போனா ஒன்றும் இல்லை, 20 நாளைக்கு முன்னால, 25 நாளைக்கு முன்னால. அப்போ 25 நாளைக்கு அப்புறம் என்ன பண்றது, ஸ்டாலின் தோத்துட்டீங்க, என்ன பண்றது, விஜய் கூட போறோம் அப்படின்ற ஒரு வாதம் சரியா இருக்குமா? அதை நம்ம வந்து தமிழ்நாடு போன்ற ஒரு பெரியார் மண்ணில், பகுத்தறிவு மண்ணில், சமூக நீதி மண்ணில் இதை வந்து என் கட்சி மக்கள் வந்து இதை வந்து வரலாற்று பிழையாக எடுப்பார்களே அப்படிங்கிற வேதனையில தான் பதிய வைக்கிறேன். இல்ல இப்போ அங்க போனா இப்ப அமைச்சரவையில சீட் கிடைக்கும், இன்னும் கட்சி பலப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்படி இருந்தும் ரெண்டு விஷயம் சொல்றாங்க. அமைச்சரவையில் சீட்டு தர்றாங்க, நம்ம போக முடியும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பிரச்சனை அப்படின்னு நிறைய பேர் அப்படி கட்டமைக்க விரும்புறாங்க. அப்படி அதுதான் உண்மை அப்படின்னா 2006-11 ஏன் நம்ம அமைச்சரவையில் இடம்பெறல? நம்ம அதுக்கெல்லாம் அலைஞ்ச ஆள் கிடையாதுங்க. சும்மா நான் இன்னைக்கு சொல்றானுங்க அதெல்லாம். எனக்கு இதுக்கு பதில் சொல்லிட்டோம். 2006-11 ஏன் நம்ம அதுக்கு அமைச்சரவையில் இடம்பெறல? அதெல்லாம் சும்மா கதை. அமைச்சரவை இடம்பெற்ற நீங்க கட்சி வளர்த்த முடியுமா? அப்படி வளர்த்துருக்கீங்களா? மகாராஷ்டிரா வளர்த்துட்டீங்களா? ஒண்ணுமே இல்லாம இருக்கிற மகாராஷ்டிரா மாநில காங்கிரஸ் தலைவர் யாருன்னு உங்களை விடுங்க, கட்சியில இருக்கிற என்ன கேட்டீங்க எனக்கே சொல்ல தெரியாது. வளர்த்துட்டோமா? அங்க ஆட்சியிலே இருந்தோம், அதிகாரத்திலேயே இருந்தோம், பங்குல இருந்தோம், இவர் கூட உத்தவ் தாக்கரே கூட. என்ன கிடைச்சது நம்மளுக்கு? என்ன பண்ணிட்டோம்? கட்சியை வளர்ப்பது என்பது ராஜசேகர் ரெட்டி மாதிரி நடக்கணும், மக்களை சந்திக்கணும், முதல்வராக முடியும். ரேவந்த் ரெட்டி மாதிரி தெலுங்கானாவை பிரிச்சு கொடுத்து ஆனவன் துரோகி காங்கிரஸ் தான் சொல்லி கேசிஆர் வந்துட்டாங்க. சந்திரசேகர ராவ் வந்து முதலமைச்சர் ஆயிட்டார். வேதனையான விஷயம். அந்த மக்களுடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மக்கள் கேட்ட கோரிக்கையாக தெலுங்கானாவை பிரிச்சு தாங்கன்னு கேட்டதுக்கு அவ்வளோ உஸ்மானியா யூனிவர்சிட்டி மாணவர்கள்லாம் தீக்குளிச்சு தற்கொலை பண்ணி பெரிய பிரச்சனையாகி பிரிச்சு கொடுத்த காங்கிரஸ் துரோகியாக்கி கேசிஆர் வந்துட்டாங்க சிஎம்மா. அவனை உடச்சி தள்ளி நடைபயணம் பண்ணி கட்சியை வளர்த்து சிஎம் ஆனாரு ரேவந்த் ரெட்டி. இதெல்லாம் பொய்வாதாங்க. கட்சி வளர்ப்பதற்கும் சிஎம் ஆவதற்கும் எவ்வளோ வழிகள் இருக்கு. சும்மா நம்ம வந்து அதிகாரத்தோடு அதை நான் உங்களுக்கு ஆதாரத்தோடு நிரூபிக்கிறேன். அதிகாரத்தில் பங்கெடுப்பது தான் கட்சியை வளர்ப்பதற்கான செயல் என்றால் 6-11 ஏன் போல? அப்போ அப்படி ஒரு ஆப்ஷன் அவர் தராரு போலாம் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் ஆன்சரா? செகண்ட் இன்னொரு ஆன்சர் இருக்கு, அதையும் கேளுங்க. முதல்ல இவர் ஆட்சி அமைப்பாரா? விஜய் ஆமா, எப்படி அமைப்பாரு? கமான் கிவ் மீ தி நம்பர்ஸ். காங்கிரஸ் அங்க போயிருக்காங்க 5 பேர். இன்னும் இவங்க வந்து கலந்து ஆலோசிச்சு ஒருவேளை போகும் பட்சத்துல வாய்ப்பு இருக்கு. போகும் பட்சத்துல எத்தனை நம்பர் வரும்? இன்னும் 6 பேர் போயிருக்காங்க. எத்தனை நம்பர் வரும்? போனா 113, இது ஒரு 6 அப்படின்னா வந்துருச்சா? எக்ஸாக்டா துல்லியமா 118ல ஆட்சி அமைச்சு 5 வருஷம் ஓட்டின ஒரு ஆள் பேரை சொல்லுங்க. ஒரு நபரை சொல்லுங்க. இல்ல 2 வருஷத்துல வந்து இது பிரேக் பண்ணிருக்காரு, 2 வருஷத்துல வந்து 35% வாக்கு வாங்கியிருக்காரு அப்படின்னா இதை பிரேக் பண்ணவர் அதை பிரேக் பண்ண மாட்டாரு அப்படின்னு வந்த ஒரே வருஷத்துல முதலமைச்சராக இருக்காரு கேஜ்ரிவால். சும்மா அந்த கதையெல்லாம் சொல்லாதீங்க. நான் உதாரணம் காட்டேன் உங்களுக்கு. எனக்கு உதாரணம் சொல்லுங்க. வெறும் எக்ஸாக்ட் மெஜாரிட்டி வச்சுக்கிட்டு ஒருத்தர், அதுவும் கூட்டணியில எக்ஸாக்ட் மெஜாரிட்டி வச்சுக்கிட்டு, உங்களுக்கு எக்ஸாக்ட் மெஜாரிட்டி இருந்தாலே நடக்காது. சில பேர் கட்சி தாவலில் போயிட்டு அவனை டிஸ்குவாலிஃபை பண்ணி விட்டு கவுத்து விட்டுருவாங்க உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை அப்படின்னு. கூட்டணியில நீங்க எக்ஸாக்ட் பாதிக்கு பாதி 50% வச்சாதானே மெஜாரிட்டி. அதுதானே மெஜாரிட்டி ப்ரூவ் பண்றது. சட்டமன்ற ஸ்ட்ரென்த்ல பாதியை வச்சு இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் அப்படி ஒரு கூட்டணியில பாதி மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணி, எக்ஸாக்டா பாதி மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணி 5 வருஷம் ஓட்டினாங்க ஒரு ஆளை சொல்லுங்க. சரி, அப்ப எடப்பாடியோட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? எடப்பாடி வைக்கிறதுக்கு சம்மதிச்சா காங்கிரஸ் அங்க இருக்குமா? அப்போ காங்கிரஸ் இருக்குமா அங்க? அது அவங்களுடைய பிரச்சனை தானே. யார் பிரச்சனை? விஜய் தானே சூஸ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்காரு. எடப்பாடி பிஜேபி கூட்டணியில இருக்கிறாரு. அங்க எப்படி காங்கிரஸ் இருக்கும்? என்ன பேசுறீங்க நீங்க? எப்படி கொடுத்தாலும் இப்படி போனாலும் குத்தம், அப்படி போனாலும் குத்தம். எங்க நம்மள விளையாட்டு பொருள் ஆகிறானுங்கன்னு நான் சொல்றேன். இது யாரோ விஜய் ரசிகர்களால் ஏற்பட்ட துயரம்னு சொல்லிட்டு இருக்கிறேன். யாரோ இந்த கட்சியை குழி தோண்டி புதைப்பதற்கு ஒரு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், வேதனைப்படுறேன். விஜய் கூடவே இந்த விஷயம் பண்றாங்கன்னு சொல்லுவீங்க. எங்க கட்சியில சொல்லிட்டு இருக்கேன். விஜய் கட்சி பத்தி எனக்கு என்ன கவலை? விஜய் கட்சி பத்தி எனக்கு என்ன கவலை? எங்க கட்சி பத்தி எனக்கு கவலை. இதை எதிர்த்து சொல்லும் போதுதான் நீ திமுக திமுக சேர்ந்துருப்பனையா? இல்ல, இதுக்கு முன்னாடியே கூட விஜயால மதசார்பற்ற கூட்டணியில இருக்கிற ஒருத்தரை கூட பிரிச்சு எடுத்துட்டு வர முடியல அப்படின்னு ஒரு பேச்சு இருந்துச்சு. இப்ப 20 வருஷமா கூட்டணியில இருந்த காங்கிரஸ் வந்து கொண்டு போயிருக்காருன்னா அப்ப பலம் இருக்கிற ஒரு நபரா தானே திகழ்றாரு. இப்போ இங்கதான் பிரச்சனை. மதசார்பற்ற கூட்டணியில் இருந்து விஜயை பிரிக்க முடியவில்லை என்பது தேர்தலுக்கு முன்பா தேர்தலுக்கு பின்பா? திமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்பதற்கு பிறகுதான் இவ்வளவு பதட்டமான பேச்சுகளும் இதுவும் ஆரம்பிக்குது. அதுவும் என்ன அப்படின்னா, இன்னைக்கு அன்புமணியோ யாரோ கிட்ட அவர் இவங்க அவங்கன்னு சொல்ல விரும்பல, யாரோ இன்னும் கொஞ்சம் அவர் வந்து ஒரு 117 அப்படிலாம் இருந்து 115 அப்படிலாம் இருந்து
நம்ம ஒரு 5-10 பேர் போனா அவர் இன்னும் நல்லா பண்ணிடுவாரு அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஓடி போயிருப்பாங்க எல்லாருமே. இதுவே முதல்ல டைலமாவா இருக்குது, இது வந்து நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற பதட்டம் தான் இருக்கு. அந்த வகையில காங்கிரஸ் நீங்க பாராட்டணும். நடக்கதோ நடக்கலையோ போயிட்டாங்க. இன்னொரு ஆங்கிள் பெசிமிஸ்டிக் வியூல சொல்றேன், அது நடந்தது அப்படின்னு போயாச்சு. அப்போ நீங்க இதை கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தேர்தலுக்கு முந்திதான் அந்த பேச்சு முக்கியமானது. தேர்தலுக்கு பின்னாடி யார் வேணா எந்த முடிவு வேணா எடுக்கலாம். திடீர்னு அன்புமணி கூட அங்க நின்று கண்டெஸ்ட் பண்ணவர் சிபிஐ கேஸ் இல்லைன்னா இங்க கூட வருவார். சிபிஐ இருக்கிறதுனால அவங்க ஹைகமாண்ட் சொல்றதான் கேட்கணும். அவரு அவங்க ஹைகமாண்ட் டெல்லியில இருக்கு, அதனால அவங்க சொல்றதான் இவர் கேட்க முடியும். அப்ப அவர் கூட வரலாம். இது தேர்தலுக்கு பிந்தி யார் வேணா என்ன முடிவு வேணா எடுக்கலாம். அது ஒரு பெரிய கம்பசூத்திரம் கிடையாது. தேர்தலுக்கு முந்தி பிரிக்க முடியவில்லை என்பதுதான் சவால். இப்போ இந்த கேள்விக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கு முன்னாடியே மாணிக்கம் தாகூரை வச்சு சில சர்ச்சைகள்லாம் வந்துட்டு இருந்துச்சு கட்சியில. பொதுவெளியில வந்து அவர் பேசுறது வந்து தவறு அப்படின்னு. இப்போ அதே பொதுவெளியில தான் நீங்களும் அந்த ட்வீட் வந்து பண்ணிருப்பீங்க. இது வந்து இப்போ அதே மாதிரி ஒரு பிரச்சனைக்கு உள்ளாகாது? அது வந்து நீங்க கட்சி ரீதியா உள்ள ஏதாவது பேசியிருக்கலாம் இல்லையா? இப்படி போறது சரியான அணுகுமுறையா இருக்குமா? நீங்க வந்து யாரையும் யாரோட கம்பேர் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அவர்களுக்கு எல்லா கோணங்களிலும் எல்லா முறைகளிலும் அவங்க தான் டெசிஷன் மேக்கர்ஸு. நான் அப்படி கிடையாது. நான் ஏதோ ஒரு கடைக்கோடி தொண்டை. நான் என்ன நீங்க அவங்களோட கம்பேர் பண்றது தவிர அவங்களுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கு. நீங்க அங்க பேசாம இங்கேயே பேசுறீங்கன்னு அவங்கள கேட்கறாங்க. எனக்கு எந்த வாய்ப்புமே இல்லை, அதுக்காக நான் அமைதியா இருக்க முடியாது. எனக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எந்த உள தூய்மையோடு இந்த கட்சியில பயணிக்கிறேனோ, எந்த இதய சுத்தியோடு தலைவர் ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதே இதய சுத்தியோடு கேட்கிறேன். இதுக்கு 1000 பசவ பாட்டுகள் வந்தாலும் பரவாயில்ல, ஆனா சொல்ல வேண்டிய நேரத்தில் சொன்னாண்ட அலிம் புகாரின் வரலாற்றை எதிர்த்து போட்டோன்னு நினைக்கிறேன். சொன்னேன் அப்போ நான் என்ன வரம்பு மீறினா, கட்சியின் கட்டுப்பாட்டை மீறினா, தப்பா எதுவும் வசப்பாடணும்னா, யாரையாவது வந்து தப்பா பேசணும்னா, ஒரு குறிப்பிட்ட நபரால் தான் இந்த அநியாயம் நடந்துச்சு அப்படின்னு நான் சொன்னேன்னா, அப்படிலாம் எதுவும் சொல்லலை. அதே மாதிரி கட்சிகளுக்கு உள்ள சண்டையை மூட்டி விட்டேன்னா அதெல்லாம் எதுவும் பண்ணல. அதெல்லாம் அங்கே நடந்துச்சு. அதே நேரத்தில் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு, பெரிய தலைவர்கள் அவங்கெல்லாம். அவர் கொறடா, நாடாளுமன்ற காங்கிரஸ் கட்சியினுடைய கொறடா அவருக்கு இல்லாத வாய்ப்பு தமிழ்நாட்டில் யாருக்கு இருக்கு? அப்படி இருக்கும்போது ஏன் ஒரு பொதுவெளியில பேசணும்னு கேட்டாங்க. எனக்கு கிடைச்ச வாய்ப்பு பொதுவெளி தான். அதுவும் எப்பன்னா இந்த அறிவிப்பு வந்துடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அறிவிப்பே வந்துருச்சு. அந்த அறிவிப்பு வாங்கி படிச்சு பார்க்கணும், இன்னும் மன வேதனையா இருக்கு. அவரை நாங்க எங்களுக்கு ஆதரவு கேட்டாருங்கிறாங்க. அவர் கேட்டது அபிஷியலா எங்க யாருக்கும் தெரியாது. அந்த லெட்டர் எங்களுக்கு அது வெளிப்படையா வரவும் இல்லை. சரி, அப்படி வராது, பிசிக்காவும் கேட்கறாரு, வந்து கேட்கறாரு, எல்லாரும் கேட்கறாரு, அது வெளியே வராது அப்படின்னு வச்சுக்கிட்டாலும், நாங்க அவர்கிட்ட சொன்னோம் நீங்க கம்யூனல் ஃபோர்ஸஸோட யூ ஷுட் நாட் ஜாயின் ஹேண்ட்ஸ்ன்னு சொன்னோம் அப்படின்னா அவருக்கு அதுக்கு உத்தரவாதம் கொடுத்தாரான்னு தெரியாது. இப்படி ஒரு நிலைமையில நம்ம போய் எதுக்கு 2 எம்எல்ஏ வச்சிருக்கிற விசிகா, அவன் 2 எம்எல்ஏ வச்சிருக்கிற இந்த கம்யூனிஸ்டும் அந்த கம்யூனிஸ்டும் அவங்களுமே இவ்வளவு டிமாண்ட் பண்ணி வந்து வெயிட் பண்ணும்போது நம்ம எதுக்கு இப்படி வாலண்டரியா ஓடி பாடி சுட்டிட்டு போய் ஆதரவு கொடுக்கணும்? இது நமக்கு நல்லதா? இது சரியா? இது எதை குறிக்கும்? ரெண்டாவது அப்படி ஒன்னும் ஒரு புரட்சிகர தலைவர் இல்லையே. தனக்கு ஏற்பட்ட அநீதிக்கே எதிர்த்து குரல் கொடுக்க முடியாதவராச்சே. திருப்பரங்குன்ற இஷ்யூல கருத்தே இல்லை நின்றவராச்சே. திருப்பரங்குன்ற இஷ்யூல நான் பாஜகவை கூட பாராட்டுவேன். நல்லதோ கெட்டதோ ஏத்தனங்கிறது என் நிலைப்பாடுன்னு அவன் ஏத்தக்கூடாதுன்னு நம்ம நிலைப்பாடு நின்னோம். இல்லை நான் எதுவும் கருத்து சொல்ல விரும்பலங்கிறான் அவன். நம்ம அவரை தேடி எப்படி போக முடியும்? நம்ம இவர் எப்படி நமக்கு எதிராக அசட்டா இருப்பாரு? எப்படி நம்மளுக்கு 2029 நம்ம சாதாரண ஒரு எதிரியா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்? இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, இவங்க அதை தரங்குறாங்க, இவங்க அதை தரங்க, 2 ஆப்ஷன்ல எது இப்படி நீங்க யோசிச்சீங்கன்னா, ஒருத்தர் எப்படி இருக்கிறாருன்னா நம்மளுடைய எல்லா வேவ்லென்த்லயும் சிங்க் ஆகி போறாரு. இப்போ சிஎம் ஆயிட்டாருங்க விஜய் ஒரு வாதத்துக்கு அப்படிதான் இப்போதைக்கு சொல்ல முடியும். ஆனா விஜய் தான் நான் பேச முடியும், ஏன்னா சாத்தியம் உள்ளவர் இப்போதைக்கு அவர் தான். கெடு கொடுக்குறோம், அதுக்குள்ள நீங்க பிஎம்சி திட்டத்தை அமல்படுத்தணும்னு சொன்னாரு. இவருக்கு என்ன தெரியும், என்ன பேசுவார் நினைக்கிறீங்க? விஜய் பிஜேபி எதிர்த்து கருத்தியல் ரீதியா என்ன அப்படி நின்றுவாரு? 10,000 2,000 கோடி இல்ல 10,000 கோடி கொடுத்தாலும் இந்த மண்ணின் மக்களுக்கு, இந்த மண்ணுடைய மாணவர்களுக்கு என்ன துரோகம் பண்ண முடியாது, நான் அவனை எதிர்த்து நிற்பேன் அப்படின்னாரு சிஎம் ஸ்டாலின். துசுக்கு பிரமாணம் ஆவாரா விஜய்? இல்ல இவ்வளவு அவர் என்ன புரட்சிகரமான ஒரு தலைவர் அப்படின்னு கேக்குறீங்க. ஆனா அவரை நம்பி அவருக்கு வந்து ஸ்டாலினை வீழ்த்தி இருக்காங்க. அதனால ராகுல் காந்தியே வீழ்த்தினாங்க. யாரு? ராகுல் காந்தி ஸ்மிருதி இரானியிடம் தோற்று போனார். ஸ்மிருதி இரானி பேர் லீடர் எடுத்துக்கலாமா? திரும்ப அந்த வெற்றி கொடுத்த மமதையில ஸ்மிருதி இரானி, உனக்கு அவுடாசிட்டி இருக்கா, என் தொகுதியில் நிப்பியா கிப்பியான்னாங்க. அடிச்சு தோக்க விட்டு அனுப்பி விட்டாங்க. யாராச்சு இன்னொரு தொண்டரை நிக்க வச்சு தோக்கடிச்சாங்க. இந்த பேச்செல்லாம் வேணாம், இது சரி கிடையாது. ஜனநாயகத்துல யார் தோற்றாலும் ஜெயித்தாலும் அதுக்கு காரணம் அது வந்து நீங்க ஒன்றும் பெரிய ஆளுலாம் அர்த்தம் கிடையாது. வெற்றி தோல்வி ஏற்றம் இறக்கம் எல்லாம் அரசியல் இருக்கும். கொள்கை மட்டும் தான் நிலைச்சு பேசும். நீங்க எந்த பக்கம் நின்னீங்க? இப்ப இவ்வளவு கொள்கை பிடிப்பா நீங்க பேசுறீங்க, இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல பேசிருக்கீங்க, தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு தான் வரோம். இவ்வளவு கொள்கை பிடிப்பு உள்ளவரா, அதுவும் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் உடைய பொதுச் செயலாளரா நீங்க காங்கிரஸ்ல இந்த நிலைப்பாடு தொடருதுன்ற பட்சத்துல உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்க போகுது? தொடராது நம்பிக்கை வைக்கணும், அதுதான் ஜனநாயகத்துக்கு அழகு. அந்த தைரியத்தை தான் நான் கருத்துக்களை பதிவு சொல்றோம். நீங்க என்ன கேட்க வரீங்களா எனக்கு புரியுது. தொடராது, தொடரக்கூடாது, பெரிதும் நேசிக்கின்ற, இது சும்மா வந்து இந்த இடத்துக்கு நம்ம வந்து விளையாட்டா வரல. அது ஒரு பெரிய இலக்கு, பெரிய கனவோடு
சீமான் சொல்கிற மாதிரி தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த இளைஞர் காங்கிரஸ் தேர்தல் வந்து ஒரு திருவிழா போல் நடந்துச்சு தமிழ்நாடு முழுக்க. ரொம்ப ஆசையாக ஆர்வமாக எங்களோட நிறைய பேர் நூற்றுக்கணக்கான பேர் சேர்ந்து அந்த தேர்தலில் கலந்துக்கிட்டு, ஏன்னா எங்களுக்கு இது லாஸ்ட்டு 36 ஆயிடுச்சு, இப்போ 35 தான் லாஸ்ட்டு. அப்போ இதுக்கப்புறம் நான் எங்களுக்கு இளைஞர் காங்கிரஸ் கிடையாது, ஐ மீன் ஸ்டேட்டில் கிடையாது. அது ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் சென்ட்ரல் இதில் இருக்குது, நேஷ்னலில் இருக்குது. அப்போது அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான ஒரு இதில் வந்து இது ஒரு குடும்பம், சந்தோஷமான ஒரு கட்சி, இது மகிழ்ச்சியான ஒரு கட்சி. அப்படிலாம் வந்து இருக்கிறோம். அது இந்த நேரத்தில் வந்து நம்ம ஒன்றும் இங்கே டூருக்கு வரல, இந்த கட்சியில் போராட வந்திருக்கிறோம். தலைவர் ராகுல் காந்தியை பார்த்து ஃபாலோ பண்ணுறோம். இப்படி நடக்கிற ஒன்று, இதனால் கட்சிக்கு பாதிப்பு வரும், இது ஒருவேளை கட்சி தலைமைக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதா, நீ சும்மா இருக்காதா எஞ்சி குரல் கொடுறா அப்படிங்கிற உணர்வு வரும்போது தான் பேசுகிறோம். அதுக்கு அர்த்தம் வந்து இந்த கட்சி செவி தாழ்த்தாதுன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு ஆளுடைய கூற்றை போராட்டத்தை கூட கட்சி கேட்டதாக வரலாறு வரட்டுமே, அதுக்காக வெயிட் பண்ணுவோமே. நீங்கள் சொன்ன மாதிரியே தேர்தலில் வெற்றி தோல்வி அப்படின்றது ஒரு வழக்கமான சகஜமான ஒன்று தான். ஆனாலும் இப்போ திமுக வந்து 2ஆம் இடம் வருவதற்கான என்ன காரணமாக நம்ம பார்க்குறது? ப்ராக்டிக்கலாக இந்தந்த விஷயங்களால மேபி வந்திருக்கலாம். இல்லை ப்ராக்டிக்கலாக ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல தீர்ப்பாக தான் இருந்திருக்கு. ஓகே, நாம் கண்டுக்காம விட்ட சைலண்ட் ஓட்டர்ஸ் எல்லாம் விஜய் கவர் பண்ணிட்டாரு, இதுதான் உண்மை. அவருக்குன்னு அவங்கவுங்க லாயலிஸ்ட் ஓட் பேங்க் கணக்கு வந்து கரெக்டாக ஈக்குவேஷன் ஆயிருக்கு எல்லாருக்குமே. மிஞ்சி போனால் 3% வித்தியாசம் தான் விஜய்க்கும் டிஎம்கேக்கும். அதில் பார்க்குறப்ப நம்ம இப்போ இந்த ஒரு அலையில் கூட திமுக வந்து ஒரு கண்ணியமான ஒரு ஸ்கோரை வந்து பண்ண முடிஞ்சிருந்திருக்கு. நம்ம திமுக கூட்டணி 70 கடந்திருக்கிறோம் கூட்டணியாக. அது எதனால் அப்படின்னு சொன்னால், இப்போ இது வந்து என்னென்னா, நாம் கவனிக்க தவறிய பல்வேறு இடங்கள், மேபி அது நம்முடைய மிஸ்டேக்ஸாக கூட இருக்கலாம். ஒன்று, விஜயை கடுமையாக எதிர்த்திருக்க வேண்டும். இது நான் ஆரம்ப காலத்தில் நான் செஞ்சுட்டு வர்றேன். நான் என்ன கேட்டால் நான் சீமானு சேர்த்து எதிர்க்கணும்னு சொல்லுவேன். அவன் இப்போ நிறைய பேர் ஒரு கட்சிக்கு ஒரு கருத்து இருக்கும் இல்லையா, சில கட்சிகளுக்கு என்ன கருத்தியல் அப்படின்னா அவர் நம்ம பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிறார். நம்ம பேசி பெரியால அந்த கருத்தை தப்பானதுன்னு நான் நினைப்பேன் பர்சனலாக. ஒருத்தர் தீய கருத்தை கொண்டு வரான்னா அவனை வந்து எதிர்த்து நின்று அவனை அழிச்சு விட்டுறணும்னு நான் சொல்லுவேன். ஒரு கெட்ட நீங்க பேசி இருக்கணும்ன்றீங்க, ஆனா அதிகமா பேசலனாலும் ஒரு சில இடங்கள்ல பேசியிருக்காங்க. அப்படி பேசி ரொம்ப குறைவு, நீங்க சொல்லவே முடியாது, ரொம்ப ரொம்ப குறைவு, பேரே எடுக்கல. இப்போ ஊடகங்கள்லாம் பேசி தான் அவர் இந்த அளவுக்கு வளர்ந்துட்டாரு அப்படின்னு ஒரு ஊடகங்கள் ஒரு பக்கம் அது பாசிட்டிவால பேசுச்சு. விஜய் வருகிறார், விஜய் தும்புகிறார், விஜய் நடக்கிறார், விஜய் தலைவாருகிறார், விஜய் பாக்கெட்டில் கை வைக்கிறார் அப்படின்னு இதே தான் போய் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு தனி காரணங்கள் ஊடகங்கள் ஏன் அவரை ப்ரொமோட் பண்ணிச்சு, அதுக்கு பின்னால் என்ன லாபி இருந்துச்சுலாம் அவங்க தனியாக இருக்குன்னு வைங்களேன். அப்போ இவ்வளோ தூரம் பண்ணும் பொழுது நீங்க பேசாம விடுறதுனாலயோ பேசுறதுனாலயோ அவர் பேச பொருளாக போறது இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அவர் பேச பொருள் ஆகிட்டாங்க. அவர் நீட்டா வந்து சூப்பரா வேற ஒரு ரூட் உண்மையை அதெல்லாம் பாராட்டலாம், அந்த ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பாராட்டலாம். அவர் வேற ஒரு ரூட் எடுத்துட்டு இவனுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கு, இவனுக்கு ஓட் பேங்க் இருக்கும், நம்ம புடிடா சாதாரணமான சாமானியர்களை புடி, குழந்தைங்களா நீங்களாம் வீட்டில் போய் சொல்லுங்க விஜய் மாமா ஓட்டு போடணும்னு சொல்லுங்க. கடைசியில சின்ன குட்டி நண்பா நண்பீஸுக்கு வாழ்த்தெல்லாம் கூட நன்றியெல்லாம் கூட சொல்லிட்டாரு அவர் லாஸ்ட்ல. அந்த அளவுக்கு அதெல்லாம் கரெக்டாக பிளான் நம்ம சில விஷயங்கள். அது முக்கியமாக வந்து முதல்ல அவர் பேசுறது பெரிய தாக்கம் தான். அது திருச்சியில வேட்பாளர் விஜய், திண்டுக்கல்ல விஜய், நத்தத்துல விஜய், இதுல விஜய், அதுல விஜய், திருவள்ளூர்ல விஜய், திப்ளிகன்ல விஜய் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது உண்மையிலே அப்படிதான் ஆயிடுச்சு. இப்போ எல்லா இடத்துல விஜய் நின்னா எப்படி போடுவாங்க அந்த மாதிரி போட்டாங்க. வேட்பாளர்களை பார்த்து ஓட் பண்ணல, வேட்பாளரை பார்த்து போட்டிருந்தா எடப்பாடி தொகுதியில சுயேட்சைக்கு ஆதரவு கொடுத்தாங்க. டிவி சின்னத்துல அவர் 50,000 ஓட்டு வாங்குறாரு எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து. சுயேட்சை சின்ன கூட விசில் கிடையாது, டிவி விஜய் சொல்லியிருக்காருப்பா இவரு தான் போடணும்னு அப்படின்னு. ஒருவேளை விசில் வந்து அந்த வந்துருப்பாப்புல மேல எடப்பாடி பழனிசாமி நிலைமையும் ஆடி போயிருக்கும் ஒருவேளை. இது வந்து காரணம் வந்து திமுகவும் அதிமுகவும் சில விஷயங்கள் நம்ம வந்து சிந்திக்க வேண்டியதானே இருக்குது. விஜயை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணி அவர் விமர்சிக்காம விட்டுட்டாங்களோ, நிறைய இருந்துச்சு விமர்சிக்கிறதுக்கு. 1-2லாம் இல்லை, ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல தலைவர் நிறைய வச்சிட்டாப்புல பாயிண்ட். அதை பிடிச்சி நவுத்தி இருந்திருக்கணும். கரூர் சம்பவத்திற்கு விஜய் தான் குற்றவாளி என்று எல்லாருக்கும் தெரியும். விஜயை கைது பண்ணி உள்ள வச்சிருந்துருக்கணும். அதெல்லாம் மதிப்பிட்டு விட்டார்கள் ஒரு காரணம். ஆமா, ஏதாவது உள்ள தப்ப வந்து அக்செப்ட் பண்ணாதான் அரசியல் என்னைக்குமே நல்லது. இனி வரக்கூடிய காலங்களில் அதை கரெக்டாக எக்ஸ்போஸ் பண்ணி பண்ணணும் பண்ணாதான் சரி வரும். இவ்வளவு நேரம் நிறைய கருத்துக்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேச வேண்டிய சூழ்நிலை இன்னும் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்பவே நன்றி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle.